எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவில் செக்குடு பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போது செக்குடு பேட்டர்ன் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு இன்விடேஷன் கார்டு ஏதோ அழுத்தமான கார்டை வந்து கட் பண்ணிக்கணும். அந்த ஸ்கொயர் ஷேப் நான் வந்து 1 இன்ச் எடுத்திருக்கேன். 4 சைட்ஸும் 1 இன்ச்சு மார்க் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது எக்ஸஸாக பீஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பை வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதே மாதிரி ட்ரையாங்கிளாக அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளில் நம்ம ப்ளவுஸ் ஸ்லீவில் வந்து இப்போ நான் ப்ளேஸ் பண்ணியிருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த ட்ரையாங்கிளை ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். கரெக்டாக நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அந்த சென்டர்லேருந்து கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம் 2 சைடும். இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த ட்ரையாங்கிளை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது 1 இன்ச்சு. உங்களுக்கு 1/2 இன்ச் வேணும்னா நீங்கள் 1/2 இன்ச்சு 4 சைட்ஸு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி அதே மாதிரி ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி மார்க் பண்ணிக்கணும். இது நமக்கு 1/2 இன்ச்சா 1 இன்ச்சா அப்படிங்கிறது நமக்கு தேவையான அந்த செக்குடோட சைஸை பொறுத்தது. நமக்கு எந்த அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக அந்த செக்குடு பாக்ஸ் வேணும்னா நம்ம 1/2 இன்ச் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தாலே எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க 1 இன்ச் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி அடுத்த லைன் போடணும் அப்படின்னா, இந்த மாதிரி 2 ட்ரையாங்கிளோட அந்த ஷார்ப்னஸ் இருக்குல்ல, அதுக்கு இடையில இப்படி இந்த ஷீட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். இந்த மாதிரி போட்டோம்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். இதை விட ஈஸியாக ஸ்கேலை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கீழே உள்ள ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, இந்த லைனை வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம செக்குடு ட்ரா பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேலை வச்சுட்டு ஸ்லாண்டிங்காக நமக்கு இப்போது இந்த லைன் கிடச்சிருக்கு. அதை கரெக்டாக வச்சுட்டு நம்ம வரைஞ்சிருக்க பிளேஸோடு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம கிராஸாக செக்டு பாக்ஸ் வந்துடும். அவ்வளோதான். எந்த இடத்துல நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோமோ அதுக்கு வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம லைனை போட்டுக்க வேண்டியது தான். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கணும். லைன் ட்ரா பண்ணிட்டோன்னா கரெக்டாக 1 இன்ச்சுக்கு நமக்கு அந்த செக்டு பாக்ஸ் வந்து கிடச்சிரும். ரொம்பவே ஈஸி செக்குடு பேட்டர்ன் இந்த மாதிரி போடுறது. இது ஃபுல்லாக செக்குடு பேட்டர்னை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் வந்து ஒர்க்கு எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போது செக்குடு பேட்டர்ன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது மேலே நம்ம போட்டிருக்க லைனில் பீட்ஸ் ஒர்க் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். சுகர் பீட்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு கார்னர்லேருந்து த்ரெட்டை எடுத்துக்கிறேன். த்ரெட்டை எடுத்துகிட்டு சுகர் பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம பார்டருக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி சுகர் பீட் ஸ்டிச் தான். இதில் கொடுக்கும்போது நான் எப்பொழுதும் சொல்கிறது தான், எப்பொழுதுமே வந்து 2 சுகர் பீட்ஸாக ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். 3 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. செக்குடு பேட்டர்னில் கன்ஃபார்மாக 2 பீட்ஸோ அப்படி இல்லையோ சிங்கிள் பீட்ஸு இதுதான் நீங்கள் போகணுமே தவிர 3 பீட்ஸுக்கெலாம் போயிடவே கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ 3 பீட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஃப்ரேமில் இருக்கும்போது அது ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃப்ரேம்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா சில பேரோட ஒர்க்கு நீங்கள் கூகுள்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் அந்த லைன் சுகர் பீட்ஸ் வந்து வளைஞ்சு போயிருக்க மாதிரி இருக்கும். ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா 3 சுகர் பீட்ஸாவோ இல்லை 4 சுகர் பீட்ஸாவோ வேலை முடியணும் டக்குனுங்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தப்பை நம்ம பண்ணவே கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு லைன் நம்ம முடிச்சுட்டு அதில் கிராஸ் லைன் வருதில்ல, அந்த கிராஸ் லைன் வரும்போதும் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க லைனை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி கொடுக்கும்போது அந்த லைனை டச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். அடுத்து அந்த லைனை கிராஸ் பண்ணிவிட்டு எம்டியாக த்ரெட்டில் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட்ஸை லோட் பண்ணணும். இப்போது கரெக்டாக அந்த லைன் வந்து ஷேக் ஆகாமல் மாறாமல் இன்டர்செக்ட் ஆகிடுக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல் ஸ்லீவையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எந்த இடத்துலையுமே வந்து ஷேக்காக இருக்காது, கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிருக்கும். இதை மாதிரி தான் செக்குடு பேட்டர்னில் இது ஒன்று வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. அந்த லைன் வந்து ஷேக் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னா, அந்த இன்டர்செக்ட் ஆகிருக்குல்ல அதை சுற்றி 3mm பீட்ஸை வந்து 4 சைட்ஸும் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். அதை கொடுத்துட்டோன்னா வந்து இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு ஒரு சைட்லேருந்து எடுத்துக்கிறோம். கரெக்டாக அந்த இன்டர்செக்ட் ஆன பிளேஸில் ஒட்டி ஸ்டிச் பண்ணிக்கணும். லாக்லாம் எதுவும் போட வேணாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுத்த சைடு வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பீட்ஸை லோட் பண்ணிக்கலாம்.
அடுத்து அனதர் சைடு வரும்போது அப்படியே த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். கீழே த்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி அகைன் 2 பீட்ஸை லோட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம லாக் போட்டு இல்லைனா வந்து சிங்கிள் பீட் ஸ்டிச்சோ இல்லை எண்ணாட்டோ போட்டு தான் அடுத்தது எடுத்துகிட்டு வரணும்னு கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இது முடிக்கும் போது 4 பீட்ஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணாட் போட்டுக்கலாம். சிங்கிள் பீட் ஸ்டிச்சை விட எண்ணாட் போட்டுவிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போய்க்கலாம். இதில் வந்து இடையில த்ரெட்டெல்லாம் வந்து அசிங்கமாக தெரியாது. நம்ம சேம் கலர் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். பீட்ஸுக்குள்ளே அந்த த்ரெட்டு வந்து ஹைட் ஆகிடும். அதனால் த்ரெட்டு தெரியுமோன்னு நீங்கள் யோசிக்க வேண்டியது கிடையாது. நான் இன்னொன்று க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இதில் ஸ்டிச்சஸ் வந்து ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நான் காட்டியிருக்கேன். ஸ்டிச் பண்ணும்போது நல்ல நெருக்கமாக இருக்கணும். இடையில வந்து அந்த இன்டர்செக்ட் ஆகிருக்க பிளேஸுக்கும் நம்ம பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுற பிளேஸுக்கும் தனித்தனியாக தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா க்ளோஸாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அது மாதிரி ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நான் கொண்டு வந்தால டேரெக்டாக த்ரெட்டை அதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக த்ரெட்டை கொண்டு வந்துட்டு 4 பீட்ஸையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி எல்லா பிளேஸ்லையும் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்லீவோட ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இதுதான் இப்போ நான் பண்ண ஸ்லீவோட ஃபைனல் அவுட்புட்டு. இதுக்கு உள்ளே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அது உங்களோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. இதுக்கு ஆல்ரெடி நான் பேக் நெக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அந்த பேக் நெக்கோட வீடியோவையும் அப்லோட் பண்ணிவிட்டேன். அதோட லிங்க்கையும் நான் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.